ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று இரவுக்குள் ஒரு நல்ல செய்தி கேட்பாய். திருச்செந்தூர் முருகனை நம்பினால் இன்று இரவுக்குள் நீ நல்ல செய்தி கேட்பாய். இது உன் முருகனுடைய உத்தரவு தங்கமே. தங்கமே, யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு இருக்கும். கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள், நல்லதையே செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனா என எரிச்சலோ கவலையோ படாதே. அவர்கள் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவை போன்றவர்கள். இப்போது உள்ள மேன்மையிலிருந்து கீழே தள்ளப்படுவார்கள், இது உண்மையான உறுதி. ஆனால் இந்த முருகனின் பிள்ளையான நீயும் விருட்சத்தை போன்றவர். நீ ஆழ வேரூன்றி நிற்பாய். அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாது. எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாது. நான் ஆழமாக வேர் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள். நீ மலர்கள் மட்டுமல்ல, கனிகளையும் தருவாய். அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும். செல்வமே, ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி இந்த முருகனுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது. ஏன்னா நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது. சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என்று தோன்றுகிறதா? நான் உன் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்று தோன்றினால் ஆம் முருகா என்று பதிவிடு. ஆனால் முருகா, நீங்கள் செய்வீர்கள் என்று நம்புகிறேன் என்று பதிவிடு. ஒன்று புரிஞ்சிக்கும், நடப்பதை மட்டும்தான் இந்த முருகன் உனக்கு கூறுவேன். உன் முருகன் உனக்கு கூறியது நிச்சயத்தை நிறைவேற்றுவேன். உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் நானும் வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறக்காதே. உன் மனம், உன் புத்தி, உன் எதிர்மறை சிந்தனை, உன் பயம், உன் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் இந்த முருகன் வெளியே எடுக்கவே இத்தனை நிகழ்வுகள் நடக்கிறது. இப்போதாவது புரிந்து கொண்டாயா? கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு முருகனின் ஆசீர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில் இல்லை. அதிகாலையில் என் பிள்ளைக்கு நல்ல செய்தியை தந்திருக்கேனா? அதனால்தான் இன்று இரவுக்குள் நல்ல செய்தி கேட்பாய் என்று உத்தரவாதம் கொடுத்தேன். மிக மிக அருகில் வந்து விட்டது. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். இந்த முருகன் உன்னோடு தான் இருக்கிறேன், எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும். செல்வமே, முருகனின் திருவிளையாடல் அல்லது இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்க்கையில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதை மறக்காதே. அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா முருகா என கேட்க தோன்றுகிறதா? நிச்சயமாக இல்லை. எப்போது நீ என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே உனக்கானதை செய்து முடிக்க துவங்கிவிட்டேன். நீ வாழ பிறந்திருக்கிறாய். வாழ்க்கையை அனுபவித்து வாழணும். அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் அதற்கு தடையாக உள்ள பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களை நீக்கி எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த முருகனின் விருப்பம். என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேண்டும் என்றால் நான் உன் மனதில் இருக்கணுமா இல்லையா? இந்த முருகன் தேவையா இல்லையா? கொஞ்சம் பொறுத்திருந்து யோசிச்சுப்பார். அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும். எந்தவித பிரச்சனைகளும் இருக்கவே இருக்காது. என் அன்பும் அருளும் ஆசையும் பெற்ற செல்ல பிள்ளை நீ. யாம் இருக்க பயமேன் என்று சொல்லித்தான் பாரேன். உன் முருகன் உன் முன் வந்து காட்சி கொடுப்பேன், எந்த ரூபத்திலாவது சொல்லித்தான் பாரேன். தங்கமே, நீ சந்திக்கும் தோல்விகள் தான் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது. இப்போது உன்னுடைய முகத்தை பார்த்தாரே தெரிகிறது. அப்படிப்பட்ட கலவரம் உன்னை தெரிக்க வைத்து கொண்டு விட்டது. கவலையே படாதே. உன்னை இதே நிலைமையிலேயே முருகன் வைத்து விடுவாரோ என்ற பயம் வந்துவிட்டது. உன் முகத்தை பார்த்தாலே தெரிகிறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரிகிறது தானே.
நீ படும் துயரங்களை இந்த முருகன் அறிய மாட்டேனா? அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்று தானே கேட்கிறாய்? இந்த முருகனிடத்தில் தீர்வுகளை உருவாக்கத்தானே உன்னுள் வந்து நான் உன்னிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். எந்த மனம் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறதோ அந்த மனதில் கண்டிப்பாக முருகன் இருக்கிறார். சில நேரங்களில் கஷ்டம் கலங்கத்தான் செய்யும், வேதனை திகைக்க வைக்கத்தான் செய்யும், பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போலத்தான் தெரியும். ஆனால் திகைக்கக்கூடாது. எதையும் முன்ஜென்மத்து வினை எடுத்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை முருகன் தருகிறாரோ என ஏற்றுக்கொள்ளணும், அல்லது முருகன் தந்துவிட்டார்னு ஏற்றுக்கொள்ளணும். முருகன் சொன்னால் சொன்னதை செய்வார் என்று நம்பணும். இந்த வேலை மட்டும்தான் காரணமா? இல்லையே. முருகன் எனக்கு எதையும் செய்யவில்லை என்று கதறி அழுத நாட்கள் உண்டு. அழுத நாட்கள் முடிந்த போகும் ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது. மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று நாம் பதறப்போவதில்லை, பதறுவதும் இல்லை. இது இலையுதிர் காலம். இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருக்க வேண்டும். வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து கண்டிப்பாக காத்திருக்க வேண்டும். இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இன்பம் சேரப்போகிறது. அன்றைக்கு நீங்கள் தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது. முருகன் எப்படி முழுமையானவரோ அப்படியே நீங்களும் முழுமையான முதன்மையுடையவர்கள். முருகனை முழுமையாக நோக்கி உங்களை அழைத்து செல்வார், எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று. புரிகிறதா கண்மணியே? பயப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்கான தேவை அத்தனையும் நான் நிறைவேற்றி தருகிறேன். இன்று இரவுக்குள் முதலில் நல்ல செய்தி கேட்பாய். இந்த முருகனை விட்டு எங்கும் செல்ல மாட்டாய். உன் மனதில் இருக்கும் தேவையற்ற பயத்தை மட்டும் வச்சுக்கிடாது. வாழ்க்கை என்னும் அறையில் நிறைய படிக்கட்டுகள், சவாலான பகுதியாகத்தான் இருக்கும். நீ ஏறுகிறாய், சிறிது காலத்தில் நீ உள்ளேயே சென்று விடுகிறாய். அதனால் எதற்கும் கவலைப்படாதே, கலங்காதே. உலகத்தில் என்ன மாறினாலும் நகன்றாலும் உன் தந்தை, உன் முருகன் உன்னில் எப்போதும் நான் இருப்பேன். நான் உன்னை விட்டு ஒருபோதும் அகலவே மாட்டேன். முருகனை நம்பினோர் கைவிடப்படார். ஓம் முருகா போற்றி போற்றி.